ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம எழுத்து இலக்கணமுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் பிடிஎஃப் இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லோட் ஆகி அது அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணமில் நீங்கள் எழுத்து இலக்கணம் மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டிய பார்ட் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் இந்த சொல்லிலக்கணம் உங்கள் மைண்டில் ஏறும். ஒரு பிடிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு 2 தடவை புரிகிற வரைக்கும் படிங்க. நம்ம படித்து முடிக்கணும் அப்படிங்கிற பேருக்காக படிக்காமல் புரிஞ்ச அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது. நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் மொத்தம் 20 பிடிஎஃப் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தர்றேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக படிக்காமல் 2 படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படி படிங்க. அப்போ உங்களுக்கு அது மறக்காமையே இருக்கும். நிறைய பேர் ஜிஎஸ்க்கு கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கனாமிக்ஸோட வேர் டு ஸ்டடியும் அதோட பிடிஎஃப்பும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். பாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இல்லையா, அதையும் நான் சேர்த்தே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.